நிறைய கன்னியாசம் இருக்காங்க. இங்க யாராவது கன்னியாஸ் இருக்கீங்களா? பாபா சொல்றாரு கன்னியாஸோட லட்சியம் என்னது? இந்த காலத்து கன்னியாஸ்லாம் ஒரு ஒரு மாசத்துக்கு 1,00,000 சம்பாதிக்கிறாங்க. அதனால சரண்டர் ஆகணும்னா பயப்படுறாங்க. அதை விட்டுட்டு வரணும் வந்து என்ன பண்றது அப்படின்னு. பாபா சொல்றாரு நீங்க வேலை செய்யணுமா இல்ல உலகத்துக்கு சேவா பண்ணணுமா? கன்னியாசை கேட்கிறாரு. என்ன பண்ணணும்? வேலை பண்ணணுமா இல்ல உலகத்துக்கு சேவா பண்ணணுமா? நீங்க வந்து சேவையில வந்தீங்கன்னா உங்க தலையில கிரீடம் வைப்பேன். வேலைக்கு போனா கூடையமா தலைக்கு மேல கூடைய வச்சுக்கணும் அப்படின்றாரு. கூட வேணுமா கிரீடம் வேணுமா? கியா ரக்னா ஹை? உங்களுக்கு எதை பிடிச்சிருக்கு, கூடையா கிரீடமா? கன்னியாஸ்க்கு கேட்கிறாரு. ஏன்னா அதர் குமார்ஸ்க்கு கடமை இருக்கு, ஃபேமிலியை பார்த்துக்கணும். மாதாஸ்க்கு கடமை இருக்கு, குழந்தைங்களை பார்த்துக்கணும். குமார்ஸ்க்கு கூட சில கடமைகள் இருக்கு, ஃபேமிலியை பார்த்துக்கணும், பேரண்ட்ஸை பார்த்துக்கணும்ல. குமார்ஸ் கூட கடமை இருக்கு. ஆனா அந்த கடமை இல்லாத ஒரே ஒரே ஒரு யார் அவங்க? எப்படினாலும் இன்னொரு இடத்து கட்டி கொடுக்குறவங்க. வீட்டுல இருந்தா போச்சுன்னு சொல்றாங்க. நீங்க வந்துருங்க இங்க பாபா வீட்டுல சேவைக்காக, ஹேண்ட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு இல்லையா? அவங்களுக்கு எந்த கடமையும் இல்லை. கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஆயிடுச்சுன்னா ஃபேமிலி அதுன்னு போயிடுது இல்லை. அது வந்து உங்களுக்கு எவ்வளவு அருமையான வாய்ப்பு. பாபா சொல்றாரு பாபாட்ட வந்துருங்க. அதுக்கு கொஞ்சம் இரக்க உள்ளம் வேணும் இல்லையா? மற்றவங்களுக்கு சேவை பண்ணணும். ஈவு இரக்கம்னு சொல்லுவாங்கல்ல. ஈவுனா என்ன தெரியுமா அர்த்தம்? மற்றவங்களுக்கு கொடுக்கறத ஈவு. எப்ப கொடுப்போம்? இரக்கம் இருந்தாதான். அதனால ரகம் தில் ஆனாதான் சேவா பண்ண முடியும். உலகத்துல இருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்கும் நன்மை ஏற்படட்டும். குமாரிஸ்கோட காயின் புகழ் இருக்கு. 21 பிறவிகளுக்கு உதவிகரமா இருக்கக்கூடியவர்கள். அரை கல்பம்னா 21 குலம் ஆயிடுதுல. 21 குலத்திற்கு முன் உதாரணமாக திகழக்கூடிய கன்னியாசா அப்படின்னு கேட்கிறாரு. கன்னியாசை கேட்கிறாரு 21 குலத்திற்கு நான் நல்லது செஞ்சுக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கையை தூக்குங்க. ஒரு பரிவாரம் இல்ல, 21 பரிவாரம் கிடைக்க போகுது. இப்ப யாரு கையை தூக்குனாங்களோ கன்னியாசா இருந்துட்டு அவங்க பேரை நோட் பண்ணிட்டாராம் பாபா. அதுக்கப்புறம் பார்க்கலாம் இறக்க உள்ளம் இருக்கா இல்ல ஏதாவது கணக்கு இருக்கா அப்படின்ட்டு. சிலது கன்னியாஸ் தான் வீட்டை பார்த்துக்கணும். சிலரோட சூழ்நிலை அப்படி இருக்கும். அப்ப அவங்களுக்குலாம் வந்து பாபா சரண்டர் ஆகும்னு சொல்லலை. வீட்டுல பேரண்ட்ஸ் நல்லபடியா இருக்காங்க, பிரதர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃப்ரீ பேர்டு தான். அவங்க வரலாம் பாபா கிட்ட. இப்ப சமயம் என்ன சொல்லுது அப்படின்னா, என்ன சொல்ல வருது? சமயத்துக்கு முன்னாடி ரெடி ஆயிடுங்க அப்படின்னு சொல்ல வருது. அதுக்கப்புறம் கன்னியாஸ் சரண்டர் ஆகணும்னு வந்தா கூட டூ லேட்னு சொல்லிடுவாராம் பாபா. டூ லேட் போர்டு போட்டதுக்கு அப்புறம் வந்தா ஏத்துக்க மாட்டாரு. இன்னும் போர்டு போடல போல இருக்கு. அதனாலதான் இப்ப கூட ஒரு வாய்ப்பு இருக்குன்றாரு. நான் அப்புறம் வரேன் அப்புறம் வரேன்னா அப்புறம் நான் எப்போ வரும்? வரவே போறதில்லை. அதனால மனசுல நினைங்க, நான் வந்து உலகத்திற்கே நன்மை செய்யக்கூடிய அப்பாவோட குழந்தை. என்னோட மனசுலயும் ஈவு இறக்கலாம் இருக்கு. நானும் உலகத்திற்கு நன்மை செய்யணும் அப்படின்னு நினைங்க. பாபா சொல்றது சரியா? சரியா தானே சொல்றாரு? இறக்க உள்ளம் இருக்குல்ல கன்னியாஸ்க்கு கேட்கிறாரு. இன்னும் கூட கொஞ்சம் இரக்கம் வரட்டும். இன்னும் நல்ல தீவிரமா முயற்சி பண்ணுங்க. நான் உங்களுக்கு என்னோட சீட்டே தரேன். குமாரிஸ்க்கு பாபா வந்து என்னோட சீட்டே தரேன் அப்படின்னு சொல்றாரு. அச்சா, பார்க்கலாம். புது வருஷம் வருதுல 2025. யாரெல்லாம் என்ன செய்ய போறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்றாரு. இந்த மீடியாக்காரங்க ஏதாவது ஒரு கமால் பண்ணி காட்டுங்க. ஏன்னா எல்லாரும் இப்போ வந்து சோசியல் மீடியா இல்லாட்டி அந்த மீடியா, ஏதோ ஒரு மீடியால ஸ்கிரீன் அடிக்ட் ஆயிட்டாங்கல்ல, அங்க போய் பிடிங்க, ஸ்கிரீன்லயே போய் பிடிங்க அப்படின்றாரு. அவங்கள கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க. இந்த மீடியா மூலமா சேவா பண்ணுங்க.